எது பொய்க்கோழியா? நானா? எதுக்கு என்ன பார்த்து எப்போ பார்த்தாலும் பொய்க்கோழின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. டென்ஷன் ஆயிட்டாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன நடந்ததை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா காய்ஸ்? வாங்க. இதோ பாருங்கள், நீங்கள் பண்ணுறதே சரியில்லை. என்ன அந்த அங்கே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் வளைஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவேரி டென்ஷன் ஆகிட்டாங்க. உடனே விஜய் சொல்கிறார், ஆமாம் நான் யாரோ எவரோ தான், எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? உனக்கு என்ன பிரச்சனை? எந்தா பரமோலே அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. கிட்ட பேசினா பரவாயில்ல, எங்கள் அக்கா கிட்ட எதுக்கு டீஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க? அதாவது என்னன்னா கோதாவரின்னு கூப்பிட்டுட்டு அக்கா டீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால வந்து காவேரிக்கு டென்ஷன் ஆகி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, விஜய் வந்து கேட்குறாரு, என்ன தான் பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லி. உங்கள் அம்மா வந்து இப்படி கோச்சிக்கிட்டாங்கன்னா நான் எப்படி தான் வந்துட்டு உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறது, உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தி உன்னை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து காவேரி சொல்கிறாங்க, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா சொல்லு அப்படின்னு. அமைதியாக வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் வீட்டை காலி பண்ணுறேன், எப்படி உன்னை நான் பார்க்குறது அப்படின்னு சொல்லி காவேரிகிட்ட கேட்குறாரு விஜய். மனசு கேட்காம அன்னைக்கு நைட்டே வந்துட்டு வீட்டில் இருக்கிற வீட்டு ஓனர் இருக்காங்க, அந்த மாமிகிட்ட வந்து கேட்குறாங்க, பூச்செடி வந்து வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்னோட இடத்துல ஓ பேஷா வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்கிறாங்க. ஓகே, எங்களோட வீட்டு சைடில் வந்துட்டு இடம் இல்லை, நான் வந்துட்டு அந்த பக்கத்து வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. ஓகே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன லைட்டாக எரியல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வேளை வீடு வந்து காலி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே, அந்த அம்பி காலி பண்ணலையே, இப்போ தானே வந்து குடியே வந்தான், எதுக்கு காலி பண்ணணும், அவன் காலி பண்ணுறான்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி மாமி கேட்குறாங்க காவேரி கிட்ட. காவேரி அப்படியே பேபன்னு முடிச்சுட்டு அமைதியாயிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டார் உள்ள. விஜய் வந்தவொடனே டக்குன்னு காவேரி வந்துட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனவொடனே மாமி கிட்ட வந்து விஜய் கேட்குறாரு, என்ன மம்மி வந்து பேசிட்டு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அவள் வந்துட்டு இந்த இந்த வீட்டில் வந்து லைட் எரியல, வீடு காலி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்புறம் வந்து இங்கே வந்து பூச்செடி வந்து வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காடா அம்பி அப்படின்னு சொல்லி மாமி சொல்கிறேன். உடனே விஜய், ஓ நம்மளை பார்க்குறதுக்கு தான் இவள் பூச்செடி இங்கே வைக்கிற மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருக்காளா, சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சரி, இந்த பக்கம் வந்தோடனே குடுகுடுன்னு பாட்டி வந்து, காவேரி வாடி, என்னடி அந்த பையன் வந்துட்டானா, முகத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே காவேரி, அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அப்படின்னு. என்னடி என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து காவேரி மனசுக்குள்ளே, மறைக்க தானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பாட்டி வந்து வாக்கிங் வந்துட்டுருக்காங்க. விஜயும் வந்து வாக்கிங் வராரு. அப்போ வந்து பாட்டியை பார்த்தோன்னே டீஸ் பண்ணுற மாதிரி, சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது பாட்டி அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள்லாம் பண்ணுறத பார்த்தா எனக்கு இன்னும் சுகர் வராமல் இருக்கும். சரி பாட்டி, அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம், சுகர் லெவல் எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளாம் கம்மி பண்ணிடலாம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. தோல் மேலே கையை போட்டுன்னு கையேறா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்கிறாங்க. அப்படிலாம் பேசாத, சாரதா பார்த்தானே என்னை பிச்சு தின்னுருவா. ஓ உங்களுக்கு அத்தையை பார்த்தா தான் பயமா, எனக்கும் பயம்தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசிகிட்டே போயிட்டுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குமரன் வந்துட்டார். குமரன் வந்த வாட்டி என்ன பாட்டிக்கு பேசுகிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ இவன் பார்த்து வந்து சாரதா கிட்ட சொல்லிட்டானே, நான் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்தாண்ட பக்கம் குமரன் யோசிக்கிறாரு, ஐயோ பாட்டிக்கு வந்து நம்ம பேசுகிறது தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாண்ட பக்கம் குமரன் யோசிக்கிறார். டக்குன்னு வந்து, பாட்டி என்ன இங்கே பேசிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. உடனே வந்து பாட்டியும், ஆமாங்க நம்ம சண்டைக்காரங்கிட்ட நம்ம ஏன் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கங்காவும் குமரனும் வந்து சமைச்சிட்ருக்கிறாங்க. சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா, குமரன் வந்து சும்மா இருக்க மாட்டாம கடுகு போடுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டார். உடனே எண்ணெய்லாம் தெறிச்சிட்டு உடனே வந்து இவங்க கங்கா வந்து, என்னங்க நீங்கள் பார்த்து போட மாட்டிங்களா, இவ்வளோ வந்து இது பண்ணுறீங்க, ஸ்லோ பண்ணுங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இருமா கடுகோட நீ ரொம்ப பொரியிறியம்மா, இருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்து உள்ளேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தாட்டி மாமாவையும் அக்காவையும் பார்க்குறாங்க. அவங்க வந்து நல்லா சமையல் கட்டில் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க ஒரு ட்ரீம்குள்ளே போகிறாங்க, நம்ம விஜயும் காவேரி இருக்கிற மாதிரி. அதில் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. அதில் ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் நடந்திருக்கு. அது நல்லா தான் இருக்குது, அதை சொல்லப்போனால். பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அதில் ஒரு லவ்வும் இருக்குது, அதில் ஒரு ஸ்பைசியான விஷயமும் நடந்துகிட்ருக்கு. விஜய் வந்து சும்மா டீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. விஜய் டீஸ் பண்ணிட்டே லாஸ்ட்டாக வந்து கேட்குறாரு, நீ ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்துட்டு என் வாயிலேருந்து வாங்கணும்னு எதிர்பார்க்குறேன், சரி ஓகே இப்போ ஃபைனலாக கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே காவேரி, நிஜமா சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் யார் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே விஜய் வந்து சொல்கிறாரு, நீ எனக்கு என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அதில் ஒரு லைட்டாக வந்துட்டு கண்ணிலையும் ரொமான்ஸ் நடக்குது.
ட்ரீம்லேருந்து காவேரி வெளியே வந்த வாட்டி பார்க்குறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா குமரனும் கங்காவும் வந்துட்டு ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரி சீன் வருது. உடனே குமரன் வந்து டக்குன்னு காவேரியை பார்த்து டக்குன்னு அந்த இது லேடில் கரண்டி வந்து கீழே போட்டார். கீழே போட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு அண்ணன் திரும்பிக்கிறாரு. சமைக்கிறேன்னு வந்துட்டு இங்கே எத்தனை வேலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, போங்க அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க. காவேரி அப்படி ஒரு மாதிரி ஃபீலிங்காக பார்த்துட்டு எபிசோடு என்னோட முடியுது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ், லிசனிங் மை வீடியோஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.